இன்னைக்கு நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றது 21st ஜூலை 2026. இன்னைக்கு ஒரே நாள்ல கோல்டு வந்து ஒரு சவரனுக்கு 560 ருபீஸ் அதிகமாயிருக்கு. சில்வர் ஒரு கிலோ 5000 ருபீஸ் அதிகமாயிருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மேஜர் ரீசன் யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே அன்சர்டைனா இருக்கு. ஸோ இப்போ இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த மாதிரியான ஒரு அன்சர்டைன் டைம்ல ஈக்விட்டி மாதிரி ஒரு ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து கோல்டு மாதிரியான ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்றாங்க. ஸோ அப்போ கோல்டுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அதனால கோல்டோடைய பிரைஸ் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகுது. க்ரூட் ஆயிலுக்கும் கோல்டோட பிரைஸுக்குமான கனெக்ஷன் என்னன்னா, இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற டென்ஷன்னால க்ரூட் ஆயிலோடைய பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பெட்ரோல் டீசல் மாதிரியான பொருளுக்கான விலையும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா க்ரூட் ஆயில் வச்சு தான் பெட்ரோல் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். பெட்ரோலோட விலை இன்க்ரீஸ் ஆனா எல்லா பிஸ்னஸ்க்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாகுது. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சாப்பிட்ற காய்கறியிலிருந்து நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற பொருள் வரைக்கும் எல்லாத்துலயுமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் பிஸ்னஸ்க்கு அதிகமாகிறதுனால அந்த பிஸ்னஸ்க்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, அந்த காஸ்ட் அவங்களே அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணா அவங்களோட ப்ராஃபிட்ஸ் அடி வாங்கும். அப்படி இல்லைன்னா அந்த காஸ்ட்டை கஸ்டமர் தலையில கட்டிடுவாங்க. ஸோ பிஸ்னஸ் அவங்க ப்ராஃபிட்ஸை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கஸ்டமர்ஸோட தலையில கட்டும்போது எல்லா பொருளுக்குமான ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம எக்கனாமியில இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லா பொருளுக்குமான ப்ரைஸ் எக்கனாமியில இன்க்ரீஸ் ஆகும்போது அதை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, பணத்துக்கான மதிப்பு அப்படிங்கிறது கம்மியாகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு நீங்க ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை 10 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. ஒரு 6 மாசத்துலயோ ஒரு வருஷத்துலயோ அதே ஒரே பிஸ்கெட் பாக்கெட்டை நீங்க 15 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. பிஸ்கெட் பாக்கெட் ஒண்ணுதான். ஆனா முன்னாடி நீங்க 10 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, இப்ப அதே பிஸ்கெட் பாக்கெட்டை 15 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. ஏன்னா முன்னாடி 10 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைச்சது இப்ப 15 ரூபா கொடுத்தாதான் கிடைக்குது. காரணம், பணம் அதோட மதிப்பை வந்து இழந்துருச்சு. ஸோ மணி லூசிங் இட்ஸ் வேல்யூ இஸ் நத்திங் பட் இன்ஃப்ளேஷன். ஸோ இப்படி பொருளோட விலை அதிகமாகிறதுனால எக்கனாமில ஹையர் இன்ஃப்ளேஷன் இருக்கும். ஸோ இப்படி ஹையர் இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால பணத்தோடைய மதிப்பு, அதாவது மணியோட பர்ச்சேசிங் பவருங்கிறது கம்மியாகும். ஸோ அப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இல்ல பப்ளிக் எல்லாம் கையில பணமா வச்சிருந்தா அந்த பணத்தோட மதிப்பு கம்மி ஆகுது. ஸோ அதனால அதை கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போவாங்க. ஸோ கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணும்போது கோல்டுக்கான டிமாண்ட் அதிகமாகி கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ க்ரூட் ஆயிலுக்கும் கோல்டோட பிரைஸுக்கும் டைரக்டான கனெக்ஷன் இல்லைனாலும் க்ரூட் ஆயில் பிரைஸ் அதிகமானா அது இன்டைரக்டா கோல்டோட பிரைஸையும் அஃபெக்ட் பண்ணும். அதர் டிரைவர்ஸ் ஆஃப் கோல்டு பிரைஸ் என்னன்னா, வேற ஃபேக்டர்ஸ், மற்ற என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் கோல்டோட பிரைஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் யூஎஸ் டாலரோட ஸ்ட்ரென்த். அதாவது பொதுவாகவே யூஎஸ் டாலருக்கும் கோல்டுக்கும் இன்வர்ஸான ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். யூஎஸ் டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆச்சுன்னா கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது குறையும். அதே யூஎஸ் டாலர் வீக்கன் ஆச்சு அப்படின்னா கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து $1 இஸ் ஈக்குவல் டு 80 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 80 ருபீஸ் இல்லை, அது 96 ருபீஸ் தாண்டி போயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக $1 80 ரூபா இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல லெட்ஸ் சே கோல்டோட பிரைஸ் வந்து $3400 ட்ரேட் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இதே கோல்டோட பிரைஸ் இந்தியாவில் என்னவா இருக்கும்? இந்தியாவில் ஒரு டாலரோட வேல்யூ 80 ரூபானா $3400 வேல்யூ எவ்வளவு? 3400 into 80, அதாவது ருபீஸ் 2,72,000 இருக்கும். இப்போ அதே $1 இஸ் ஈக்குவல் டு லெட்ஸ் சே 95 ருபீஸா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க.
இப்போ இந்த இடத்துல ரெண்டு கரன்சி இருக்கு, டாலர், ருபீஸ். எந்த கரன்சி ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு, எந்த கரன்சி வீக்கன் ஆயிருக்கு? இந்த இடத்துல டாலருங்கிறது ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு, ருப்பிங்கிறது வீக்கன் ஆயிருக்கு. ஏன்னா முன்னாடி நம்ம 80 ரூபா கொடுத்தா நமக்கு $1 கிடைச்சிரும். ஆனா இப்ப அதே $1 வாங்குறதுக்கு நம்ம 95 ரூபா கொடுக்குறோம். ஸோ அப்போ ருப்பியோட பவர் அப்படிங்கிறது கம்மி ஆயிடுச்சு. இப்போ இதே கோல்டோடைய இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து அதே 3400 ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்தியால கோல்டோட பிரைஸ் என்னவா இருக்கும்? 3400 இன்டூ 95. ஸோ 3,23,000 இந்தியாவில் கோல்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டோட பிரைஸ் மாறவே இல்லை. ஆனா டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆனதுனால இந்தியன் மார்க்கெட்ல கோல்டோட விலை அப்படிங்கிறது அதிகமாயிடுது. அப்ப டாலர் இங்க ஸ்ட்ரெங்தன் ஆகுதா? டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுனால இந்தியாவில் கோல்டோட விலை அதிகமாகுது. அப்ப இந்தியாவில் கோல்டோட விலை அதிகமாகும் போது நிறைய பேர் கோல்டு வாங்க மாட்டாங்க. ஸோ அப்போ கோல்டுக்கான டிமாண்டுங்கிறது குறைஞ்சு கோல்டோடைய பிரைஸ் அப்படிங்கிறதும் கம்மியாயிடும். ஸோ யூஎஸ் டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆச்சுன்னா கோல்டோட பிரைஸ் குறையும், யூஎஸ் டாலர் வீக்கன் ஆச்சுன்னா கோல்டோட பிரைஸ் அதிகமாகும். அதே மாதிரி ஃபெடரல் ரிசர்வ் எடுக்கிற டிசிஷனுமே கோல்டோட பிரைஸை அஃபெக்ட் பண்ணும். ஃபெடரல் ரிசர்வ்னா என்ன? இந்தியாவில் எப்படி நமக்கு ஆர்பிஐ சென்ட்ரல் பேங்கா இருக்கும், யூஎஸ்க்கு ஃபெடரல் ரிசர்வ் தான் சென்ட்ரல் பேங்க். இப்போ ஃபெடரல் ரிசர்வ் உடைய கவர்னர் கெவின் வாஷ் இருக்காரு. இப்போ கெவின் வாஷ் வந்து ஒருவேளை யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணா கோல்டோட விலை அப்படிங்கிறது குறையும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கும்போது எல்லாருமே அவங்க பணத்தை எடுத்துட்டு போய் டெபாசிட்டாவோ இல்லை பாண்ட்ஸ்லயோ தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பாண்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் தரும், கோல்டு இன்ட்ரெஸ்டோ டிவிடெண்டோ கொடுக்காது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் போது எல்லாருமே பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ கோல்டுக்கான டிமாண்டுங்கிறது குறைஞ்சு கோல்டோட பிரைஸ் கம்மி ஆயிடும். ஒருவேளை ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாங்கன்னா கோல்டுக்கான பிரைஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். ஏன்னா பாண்ட்ஸ் கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது, அதுக்கு நான் என் பணத்தை கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி நிறைய பேர் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ கோல்டுக்கான டிமாண்ட் அதிகமாகி கோல்டோட பிரைஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் பையிங் கூட கோல்டோட பிரைஸை இம்பாக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ, இப்போ ஆர்பிஐ நிறைய கோல்டு வாங்கும்போது கோல்டுக்கான டிமாண்ட் அதிகமாகுது, ஆனா மார்க்கெட்ல கோல்டோட சப்ளைங்கிறது கம்மியா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான டைம்ல கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். இப்போ நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்டு நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு சைனாவுடைய சென்ட்ரல் பேங்கான பீப்புள்ஸ் பேங்க்கும் நிறைய கோல்டை வாங்குறாங்க. ஸோ அப்போ மார்க்கெட்ல கோல்டுக்கான டிமாண்டுங்கிறது அதிகமா இருக்கு, ஆனா அதோட சப்ளைங்கிறது கம்மியா இருக்கு. அதனாலையும் கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய பேர் கோல்டு இடிஎஃப்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்றாங்க, அதனாலயுமே கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது. இப்போ சில்வர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கோல்டோட பிரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகல, சில்வரோட பிரைஸும் அதிகமாகுது. சில்வரோட பிரைஸ் அதிகமாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் அதோடைய இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் தான். சோலாரா இருக்கட்டும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே நம்ம சில்வரை யூஸ் பண்றோம். ஸோ இப்போ சில்வருங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டலா இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு சில்வருடைய சில்வருடைய டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால சில்வரோட பிரைஸ் அதிகமாகுது. இந்த மாதிரியான ஒரு டைம்ல கோல்டுலயோ சில்வர்லயோ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா, உங்களுக்கு நகையா வாங்கணும் அப்படின்னா வாங்கி வச்சுக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா கோல்டுலயோ சில்வர்லயோ இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். லம்சம்மா இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு அன்சர்டைனான சுச்சுவேஷன்ல கோல்டுலயும் சில்வர்லயும் லம்சமா போய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது பெட்டர். ஸோ ஓவரால் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, கோல்டோட பிரைஸ் இன்னுமே அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா கோல்டோட பிரைஸ் இன்னும் ஃபர்தராகவே இன்க்ரீஸ் ஆகும். ஷார்ட் டேர்ம்ல ஏதாவது கரெக்ஷன் இருக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்கு. இந்த டென்ஷன்லாம் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆச்சுன்னா, யூஎஸும் ஈரானும் ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தாங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல கோல்டோட பிரைஸ் கம்மியாகிறதுக்குமான ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ கோல்டுலையும் சில்வர்லையும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த குளோபல் நியூஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ கீ டேக்அவேஸ் என்னன்னா,
இந்த மாதிரியான ஒரு அன்சர்டைனான சுச்சுவேஷன்ல ஈக்விட்டி மார்க்கெட்டுங்கிறது ரொம்பவே ரிஸ்கியா இருக்கு. ஸோ கோல்டு மாதிரியான ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ரெவென்யூல நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சில்வர் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பிளஸ் அது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டலுமே கூட. ஸோ ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி சில்வருக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால சில்வரோட ப்ரைஸுமே அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம்.